ஆமைகள் ஏன் தண்ணிக்குள்ளேயே இருக்குது தெரியுமா? ஒரு ஜெர்மானிய கதை இதுக்கு விடை சொல்லுது. ஒரு காலத்துல ஆமைகள் அரண்மனையில செல்ல பிராணியா வளர்க்கப்பட்டனதாம். அப்படி ஒரு ஆமை மன்னரோட செல்லமா இருந்திருக்கு. அந்த அரண்மனையில ஒரு வினோதமான முரசு இருந்திருக்கு. அத 4 தடவை ஒலிச்சா தேவையான உணவும் தங்க நாணயமும் வெளிப்படும். இதற்கு பதிலா 8 முறை அதை தட்டுனா அதுல இருந்து ராட்சச மனுஷங்க வெளியில வந்து அத அடிச்சவங்கள துவம்சம் பண்ணிருவாங்க. இந்த முரசை எப்படியாவது தனதாக்கி கொள்ளணும்னு அந்த ஆமை ரொம்ப ஆசைப்பட்டுச்சான். அதுக்காக ராணிய அடிக்கடி சந்திச்சு அவளை புகழ்ந்து பேசி பாராட்டிக்கிட்டே இருந்துச்சான். புகழ்ச்சிக்கு யாருதான் மயங்க மாட்டாங்க. ராணியும் மயங்கி போய், உனக்கு என்ன பரிசு வேணும் கேள். எனக்கு மாய முரசுதான் வேண்டும் அப்படின்னு ஆமை சொல்லிச்சான். மகாராணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வாக்கு கொடுத்துட்டாங்க. வேற வழி இல்லாம மன்னருக்கு தெரியாம அந்த மாய முரச ஆமைக்கு பரிசா கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஆமை அத கண்டோன பேராசை கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. 4 தடவை தானே அடிக்கணும், அதுக்கு பதிலா 16 முறை அடிச்சிருச்சு. அவ்வளவுதான். ராட்சச மிருகங்களும் மனுஷங்களும் அதுல இருந்து வெளிப்பட்டு ஆமைய கொல்றதுக்காக துரத்த ஆரம்பிச்சாங்க. கண்ணுல பட்ட ஆமையெல்லாம் கொன்னு குவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ராட்சச மனுஷங்கிட்ட இருந்து தப்பி பொழைக்கதான் மன்னரோட ஆமை தண்ணீருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. பின்னாடி வெளியே வரவே இல்லை. அன்னையில இருந்துதான் ஆமைகள் எல்லாம் தண்ணீருக்குள்ள வாழ தொடங்குச்சான். இப்போவும் தன்னை கொல்றதுக்காக வெளியில ராட்சச மனுஷங்க வெளியில இருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு தான் ஆமை தண்ணீருக்கு மேல வந்துட்டு திருப்பியும் உள்ள போகுது அப்படின்னு சொல்லுது அந்த ஜெர்மானிய கதை. மனுஷங்களும் இப்படித்தான் பேராசையால ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு உயிர் தப்புறதுக்காக அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 1000 நற்செயல் நம்ம சுத்தி நடந்தாலும் எதையும் நம்ம பின்பற்றுவதில்லை. ஆனா ஒரே ஒரு மோசடி வேலை நடந்தா கூட அத நாமும் செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் அந்த கதை.